அபிராமபட்டர் நிறைந்த அமாவாசை நாளன்று ராஜா சரபோஜி மகாராஜாவிடம் இன்றைக்கு நிறைந்த பௌர்ணமி என்று சொல்கிறான். தை அமாவாசை நாளன்று இன்றைக்கு இரவுக்குள் வானிலை நிலவை காண்பிக்கவில்லை என்று சொன்னால் உன்னை சிரச்சேதம் செய்து விடுவேன் என்று அரசன் ஆணையிட அபிராமபட்டர் உண்மையை உணர்ந்து தியானத்தில் இருந்து எழுந்து, அன்னையே உன்னையே நினைந்து காலம் முழுவதும் இந்த உபாசனை சக்தி வழிபாட்டை செய்த எனக்கா இந்த நிலை என்று மனமுருகி வேண்டி, பக்தர்கள் கேட்டதை நினைத்ததை நினைத்தபடி தரக்கூடியவள் அம்பிகை. அம்பாளுடைய உபாசனையை விட வேற எந்த உபாசனையும் இந்த ஒரு அனுகிரகம் இல்லை. ஏன்னா ஸ்ரீ மாத்ரே நமஹா. அம்பாள் தாய். லலிதா சஹஸ்ரநாமத்தில் 2 முறை இந்த வார்த்தை வருகிறது. அம்மா அம்மா என்று 2 வார்த்தை வருகிறது. எதனால 2 வார்த்தை வருது தெரியுமா? ஒன்று தெய்வத்தாய், இன்னொன்று நம்மை பெற்ற தாய். நம்மை பெற்ற தாய் தெய்வம், தெய்வம் தாய், தாய் தெய்வம், தெய்வம் தாய். அதுதான் சாக்த மரபினுடைய ஒரு உயர்ந்த சித்தாந்தம். ஆகினாலே அந்த தாய் தெய்வ வழிபாடு என்பது நம்முடைய பாரத தேசத்திலே தொன்று தொட்டு நிகழ்ந்து வரக்கூடிய ஒரு வழிபாடு. இந்த தாயிடம் சென்று அம்மா பசிக்குதுன்னு சொல்லிட்டா விட்டுடுவாளோ? உடனே அந்த மகனுக்கு எப்படி அமுதூட்டி தாலாட்டி பாராட்டி வாழ்த்துவாளோ அதுபோல அம்பாளிடம் சென்று, அம்மா எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு இந்த பிரச்சனை, இதை தீர்த்து வை என்று 1 நிமிடம் நீங்கள் மனமாற வேண்டினால் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நிகழ்த்தி வைப்பாள் அந்த அம்பிகை. அதனாலே தன் பக்தன் சொன்ன அந்த வார்த்தையை நிரூபணம் செய்யறதுக்காக வானத்தில் நிலாவையே கொண்டு அமாவாசை நாளிலே பௌர்ணமியை காட்டிய அம்பிகை நம்முடைய பணக்கஷ்டத்தை தீர்க்க மாட்டாளா? மன கஷ்டத்தை தீர்க்க மாட்டாளா? உறவு நலன்களின் சீர்கேடுகளை தீர்க்க மாட்டாளா? நோய்களைத்தான் தீர்க்க மாட்டாளா? எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவாள் அந்த அம்பிகை. அவள் அருள் இருந்தால் போதும், நினைத்த காரியம் நிறைவேற என்ற 19வது வரிசையிலே 19வது பாடல், அபிராமி அந்தாதியிலே 25வது பாடல். வானிலே நிலவை தந்தாள். அபிராமபட்டனுடைய கண்களுக்கு மட்டும்தான் அம்பாள் தெரிந்தாள். மற்ற எல்லோருக்கும் பௌர்ணமி தெரிஞ்சது, ராஜா உள்பட எல்லாருக்கும் பௌர்ணமி தெரிஞ்சது. ஆனா அபிராமபட்டனுக்கு மட்டும்தான் அம்பாள் தெரிந்தாள். அதுதான் அங்க இருக்கக்கூடிய மகிமை. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். அம்மா, நான் நினைச்சது நடக்கலைன்னா இவன் என்னமோ அம்பாளே பெரியதே என்று சொல்லி வழிபட்டுக் கொண்டிருந்தானே, இவனை அம்பாள் ஏமாத்திட்டா பார்த்தையா என்று உனக்குத்தான் கெட்ட பேர் வந்துடும். அதனால நான் நினைச்ச மாதிரி நடத்தி கொடுத்துரு என்று வேண்டுகிறான் அபிராமன். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே. என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று
ஏத்துவனே 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 ஏத்துவனே. திரிந்துன் அடியாரை பேணி பின்னே திரிந்துன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமே என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே 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 ஏத்துவனே. பின்னே திரிந்துன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமே என்னும் மறுமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே ஏத்துவனே யான் மறவாமல் யான் மறவாமல் யான் மறவாமல் நின்று ஏத்துவனே ஏத்துவனே.